வியூவர்ஸ், வெல்கம் டு தி சியர்ஃபுல் வே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் வியூவர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களோட வீடியோஸில் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாமே கம்மியாக தான், ஒரு 30,000 வியூஸ் தான் மொத்தமே டோட்டல் போயிருக்கும். ஏன்னா இந்த சேனல் வந்து என்னோட 3வது சேனல். எனக்கு 2 குக்கிங் சேனல் இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு 3 சேனல் இருக்குது. 2 சேனல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா காப்பிரைட் இஷ்யூ. நான் வந்து ஃபேக்காக சில வீடியோஸ்லாம் எடுத்து நான் கிராப் பண்ணி அந்த காப்பிரைட் எங்கெங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கோங்களோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடிட் பண்ணி நான் கேம்டாஸ் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் போட்டேன். அது கண்டுபிடிச்சேன், அந்த சேனல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட உழைப்பு கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் வீடியோ போட்டேன். என்னவோ பண்ணி போட்டேன், ஆனால் என்னோட வீடியோஸ் என்னோட சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh 1.5 lakh கிட்ட இந்த சேனல் இன்கம் எடுத்தேன். ஆனால் சேனல் வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ நானாக என்னோட ஓன் கண்டென்ட்டில் என்னோட ஓன் ப்ரிப்பரேஷனில் நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 5 years ஆகுது. ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 1 month தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள். ஸோ நிறைய விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நார்மலாக வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணி விட்டுருவீங்க. வியூஸ் பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20 நீங்கள் என்ன தான் ஃபேஸ்புக், ட்விட்டர் அது ஷேர் பண்ணி விட்டாலுமே வியூஸ் வந்து அதிகமாக போகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதாகிடுவீங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது வராது. யூடியூப்பை பொறுத்தளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் அச்சீவ் பண்ணி மேலே போயிருக்காங்க. நம்மளும் எதோ சேனல் ஓப்பன் பண்ணோம், நம்மளும் எதோ வேண்டாம் இந்த வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இதில் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் 9 to 9 எப்படி ஒர்க் பண்ணீங்களோ, 9 to 6 எப்படி ஒர்க் பண்ணீங்களோ சேம் அது மாதிரி இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒன்று நைட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி நாய்ஸஸ், சவுண்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும்தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. டே டைமில் மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து நைட்டில் வந்து உங்களோட டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட நீங்கள் என்ன கண்டென்ட் சூஸ் பண்ணீங்க, எதை வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்குறீங்க, அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வீடியோவோட டைட்டில், செகண்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்குற மேட்ரு, தேர்டு உங்களோட டேகுன்றது பீப்புள்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோ வந்து கூகுள் அனலைஸ் பண்ணி டாப்பில் கொண்டு வந்து காமிக்கணும். அதுதான் வந்து டேகு. நீங்கள் அந்த டேகு, இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த டைட்டில் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ என்னோட வீடியோஸில் ஏதாவது நான் ஒன்று வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி போட்டிருக்கேன்னு நீங்கள் போய்ட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இது எதுக்காகனா எல்லா பேங்க்குக்கும் ஒன்ஸ் அகேன் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டு ஆல் கண்ட்ரி பேங்க் அக்கௌண்ட்ஸ். இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து இங்கேருந்தே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் UAE இல்லை வெஸ்டர்ன் யூனியன் அந்த மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் போய் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த வீடியோ வந்து எடிட் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எடிட்னா வீடியோ எடிட் கிடையாது, யூடியூப்பில் எடிட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் 3D பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். எடிட் இருக்குது. எடிட் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் இருக்கும், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் மணி டு ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட் வெரி ஈஸி, தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்னா அந்த கண்ட்ரியில் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படிங்கிறது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத என்னோட வீடியோட டைட்டில். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன போட்டுருக்குன்னு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே அந்த டைட்டில் வந்து நான் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆஷ் மாதிரி போட்டிருக்கேன்ல, இந்த ஆஷ் இது மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து யூடியூப்போட அனலிட்டிக்ஸில் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அதை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் மணி டு அப்ராட் அக்கௌண்ட், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் மணி டு ஃபாரின் அக்கௌண்ட் ஃப்ரம் இந்தியா, HDFC, இந்த மாதிரி யூடியூப் சர்ச்சில் எனக்கு யூடியூப் சர்ச் என்ஜினில் என்னென்னலாம் காமிக்குதோ அந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணி காப்பி பேஸ்டிங் டைப் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேர்ட்ஸ் தான், இது காப்பிரைட் யாரும் அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் 3வதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேக்னு இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேக் இப்போ இதெல்லாம் நான் போட்டிருக்க டேகு. இந்த டேக்லாம் வந்து உங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு உங்களோட கண்டென்ட்டுக்கு நீங்கள் தான் யோசிச்சு போடுறீங்க அப்படின்னா ஓகே. நீங்கள் போட்டு வியூஸ் போகலை, எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் அப்படி பேக் வந்துடுறேன். டேக் எப்படி போய் எடுக்கணுன்ட்டு
இப்போ நான் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் இப்போ போடுறேன் பாருங்கள். ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டு அப்ராட் ஃப்ரம் இந்தியா அந்த மாதிரி. இப்போ நான் ஜஸ்ட் நான் அப்ராட்னு போடல, ஏபிஆர்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். அதுவாக வந்து நிறையா வந்து டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வர இந்த டேக் எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி காப்பி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் வியூ பண்ணுறேன். வியூ பண்ணோடனே இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ ஃபோட்டோ தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் என்னோட இந்த வேர்ட் மேலே வச்சு அழுத்தி பிடிக்கிறேன், ஹோல்ட் பண்ணுறேன். அது வந்து காப்பி ஆகிக்குது. ஓகேவா? நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு இடத்துல போய்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டுக்கு என்னென்னலாம் தோணுதோ, இப்போ உங்கள் கண்டென்ட் சம்மந்தமாக நீங்கள் இங்கே போய்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு அந்த யூடியூப் சர்ச் பாக்ஸில் போய் டைப் பண்ணுங்கள். உங்களோட வீடியோவோட கண்டென்ட் ரிலேட்டடாக டைப் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். நான் இப்போ ஜஸ்ட் நான் 2 வார்த்தை தான் நான் வந்து போட்டேன். ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் டு ஏபிஆர் தான் போட்டிருக்கேன். ஹவு டு ஃபண்ட்ஸ் அப்ராட், ஹவு டு ஃபாரின் அக்கௌண்ட், அந்த மாதிரி ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் மணி ஆன்லைன், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஒயர், ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் ஒயர், இந்த மாதிரிலாம் வந்து யூடியூப் சர்ச் வந்து காமிக்கும். ஸோ இதில் வர்ற எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இல்லை ஒரு ஃபோட்டோ வேறு ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸு, ஃபாதர், அம்மா அந்த மாதிரி வேறு ஏதாவது மொபைல் வச்சுருப்பாங்க, மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவோட டேக்கில் போயிட்டு நீங்கள் அந்த வேர்ட்ஸ்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு மறுபடியும் என்னோடய வீடியோ செக்ஷனில் என்னோடய சேனலில் வீடியோஸ் வரேன். நான் வந்து அந்த வீடியோவை வந்து நம்ம எடிட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் டைட்டிலில் கொடுக்குற மேட்ரு. இங்கே நீங்கள் போய் டேக் இப்போ நான் காமிச்சேன்ல, யூடியூப்பில் போய் டேக் எடுத்துடல, அந்த டேக்கில் வர ஏதாவது ஒரு 4-5 மேட்ரை உள்ளே போட்டுக்கோங்க. லைனாக உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதில் நிறைய போடுங்க, நிறைய விஷயத்த போட்டுகிட்டே இருங்க. அந்த வீடியோவில் அந்த நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் அங்கே அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்கோ நிறைய சர்ச் பண்ணி நிறைய உள்ளே போடுங்க. அது காப்பி ரைட்டு, ஏன் இவ்வளோ போட்டிங்க, ஏன் இவ்வளோ ஸ்பேஸை வீணாகிறீங்கன்னு யூடியூப்லேருந்து உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஸோ நிறைய மேட்டர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. விசிபிலிட்டியை வந்து இதில் பப்ளிக் வந்து கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணோடனே டைரெக்டாக அங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிஷ்னு இருக்கும். பப்ளிஷ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க, வியூஸே போகாது. இதில் எதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க, இது என்ன வேலை இல்லாமல் வந்து கொடுக்கல இது வந்து யூடியூப்பில், சரியா? அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும், யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் எதுக்காகன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இப்போ நான் பப்ளிக்ன்றதை சூஸ் பண்ணி ஓகே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் இங்கே கீழே இருக்குது. இதில் வந்து எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணி அடல்ட்டுக்கான வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. கிட்ஸுக்கும் போய் இது காமிக்காது. ஏன்னா கிட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு என்னது ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ கம்ப்யூட்டர் வருது, லேப்டாப் வருது, ஏதோ ப்ரோக்ராம் சொல்கிறாங்க அப்படி இப்படி சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு குழந்தைங்க கூட பார்க்காது. ஸோ அந்த வீடியோ வந்து வியூஸ் போகாது. அப்போ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்காக போகிறீங்கன்னா கிட்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடல்ட் சம்மந்தமாக டீச்சிங்கு, லேர்னிங்கு, இல்லை வந்து இந்த உமன்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த பியூட்டி பார்லர் மாதிரி, மெடிக்கல் ஷாப்பு, உங்களோட சேனல் எது ரிலேட்டடான சேனலோ அது வந்து பீப்புள்ஸ்க்கு, கிட்ஸுக்குன்னா கிட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பீப்புள்ஸ்னால் இந்த மாதிரி நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து பேக் போயிடுறேன். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் இந்தியா கொடுத்துருங்க. இதில் யாருமே எதுவுமே கொடுக்குறதில்ல. டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க, வியூஸ் போகாது. இந்தியா கொடுத்தது. இப்போ நான் வந்து தமிழ் பேசுகிறேன். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள பீப்புள்ஸ் தான் வந்து என்னோடய வீடியோ வந்து அதிகமாக பார்ப்பாங்க. ஏன்னா தமிழில் பேசினா நிறைய பேர் ஹிந்தி, தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, இந்த மாதிரி மலையாளி, இந்த மாதிரி மித்த ஸ்டேட்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி யூடியூப் சேனல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க போடுற வீடியோஸ் வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டில் தான் வந்து பாப்புலர் ஆகும். இப்போ ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே சர்க்கிளில் இருப்போம். இப்போ நீங்கள் வந்து பப்ளிக்கான ஒரு வீடியோ சாஃப்ட்வேரை பற்றி போடுறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டிங் பற்றி போடுறீங்க, யூடியூப்பை பற்றி போடுறீங்க, இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக ஒர்க் ஆகுறது, இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுறது. இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை பற்றி வீடியோ போடும்போது இப்போ அமெரிக்காவில் இருக்க, சிங்கப்பூரில் இருக்கவங்க நம்ம வீடியோ வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து வேஸ்டேஜ் ஆகும். அப்போ நீங்கள் இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா ஐபியில் இந்தியா லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு கண்ட்ரியில் சிங்கப்பூரில் இருக்கீங்க, அங்கே ஒர்க் பண்ணீங்க, அங்கேருந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்தியாவில் தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் தமிழில் பேசி வீடியோ போடுறீங்க. ஸோ இங்கே உள்ள மக்கள் தான் உங்களுக்கு அதிகமாக பார்ப்பாங்க. சிங்கப்பூரில் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க லாங்குவேஜில் அவங்க மதர் லாங்குவேஜ் என்னவோ
அங்கே உள்ளவங்க அந்த லாங்குவேஜ் வீடியோஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால் போட்டுக்கோங்க. அடுத்தது டேகு. இது வந்து நான் என்ன பண்ணுவேன், எப்படி போய் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். யூடியூப்ல எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ் வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட வீடியோஸ்க்கு எப்படி வந்து மக்கள் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க, பாசிட்டிவாக கொடுக்குறாங்களா, நெகட்டிவாக கொடுக்குறாங்களா. இன்றைக்கி வியூஸ் போகலன்னு சொல்லி அப்செட் ஆகாதீங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு கூட 5 வியூ போனது 5 மில்லியன் வியூஸ் போகும். சரிங்களா? இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து வியூஸே போகல, எனக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் நான் ஏன் இது பண்ணணும். ஏன்னா இது ஒன்றும் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு பேசுகிறீங்க. உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கு, உங்களோட கண்டென்ட்டு, இது எஃபர்ட் இல்லாமல் இது 100% சக்ஸஸ் ஆகாது. எஃபெக்ட் போட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். நான் வந்து எஃபெக்டே இல்லை யூடியூப்ல நான் சொல்லலை. கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் வந்து இதில் சம்பாரித்து அச்சீவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லா வேலையுமே கஷ்டம் தான். எதுவுமே கஷ்டப்படாமல் நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன்னா விடிய காலைல முடியும் உட்காந்து எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணணும். பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் மேலே இப்போ நான் வந்து எடிட் பண்ணி போயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சேவ்னு இருக்குது. நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கண்டென்ட், இந்த நான் சொன்னல டேகு, டிஸ்கிரிப்ஷனு, வீடியோ டைட்டிலு, வீடியோவோட தம்ப்நெயில் வந்து எங்கே போய் செட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். வீடியோ தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் எப்படி போய்ட்டு எடிட்டில் வைக்க முடியும்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் வந்து எடிட் கொடுத்துருக்கேன். மேலே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து யூடியூப்போட வீடியோ தம்ப்நெயில் எடிட் பண்ணி நீங்கள் மேனுவலாக போய் உள்ளே வைக்கிறது. யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பண்ணோடனே நீங்கள் உங்கள் வீடியோஸில் வந்து நிறைய இமேஜஸ் நீங்கள் இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து ஜூம் பண்ணி காமிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கும். ஒரு 10 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதில் எது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கோ அதை வந்து செட் பண்ணிக்கும். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் மேனுவலாக எடிட்டில் போயிட்டு இந்த மேலே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா சேஞ்சுன்னு வரும். இப்போ சேஞ்சு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் மொபைலுக்கு போகும். சரிங்களா? அது இப்போ வந்து என்னோடய மொபைலுக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ நான் வேணும்னா போய் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட வீடியோ தம்ப்நெயில் போய்ட்டு மாற்றிக்கலாம். வீடியோ தம்ப்நெயில் நீங்கள் கேன்வா வெப்சைட்டுக்கு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேன்வா தான் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல்லே நம்பர் 1. யூடியூப்பை பொறுத்தளவு யூடியூப்பில் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து கேன்வா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ யூஸ் பண்ணாலும் பிகினிங்கில் இதுக்குள்ளே வந்து வராமல் யாரும் போனதில்லை. கேன்வாவுக்கு போயிட்டு உங்களுக்கு ஆனுவல் சார்ஜ் வந்து 4000 சம்திங் சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் கேன்வா ப்ரோவோட சார்ஜஸ் வந்து காமிக்கிறேன். ப்ரைஸ் இன் இந்தியா. இப்போ வெப்சைட் குள்ள போகுது. 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகுது. இப்போ பாருங்கள், கேன்வா வந்து 4000 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. கேன்வா ப்ரோவில் தான் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எனபிள் இருக்கும். இந்த வாட்டர் மார்க்கு, இந்த லோகோ, இந்த ஆட்ஸ் இதெல்லாம் எதுவும் வராது. ப்ரோ வந்து பை பண்ணிக்கோங்க. 4000 ரூபா போட்டு 1 இயருக்கு வந்து நீங்கள் பை பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து 750க்கு வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் சேர்த்து விட்ருவோம். லைஃப் டைம் தான். வெறும் 750 ரூபாய் எனக்கு பே பண்ணிங்கன்னா போதும். 1 மந்த்துக்குனா 200 மட்டும் பே பண்ணுங்கள். 1 மந்த் 200 பே பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 750 பே பண்ணி லைஃப் டைம் வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கேன்வா வெப்சைட் போயிட்டு லாகின் மட்டும் பண்ணால் போதும். நான் இப்போ கேன்வா வெப்சைட் வந்துட்டேன். லாகின் பண்ணும்போது சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து சைன் அவுட் மட்டும்தான் எனக்கு காமிக்கும். கேன்வா வெப்சைட் வந்து சைன்இன் கேட்கும். ஓகேவா? நான் சைன் அவுட் பண்ண விரும்பலை. சைன்இன் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ண சொல்லுவோம். அந்த மெயில் ஐடியை மட்டும் என்னோட மெயில் ஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னோட மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னோட மெயிலுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து சென்ட் பண்ணி கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மெயில் ஐடி சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அமௌண்ட் பே பண்ண உடனே உங்களுக்கு 200 பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு ப்ரோ வெர்ஷனில் உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவேன். நீங்கள் போயிட்டு இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப் தம்ப்நெயில்னு சர்ச் பண்ண வச்சுக்கோங்க. சர்ச் பட்டன் மேலே இருக்குது பாருங்கள். கேன்வா வெப்சைட் வந்தோடனே மேலே சர்ச் இருக்கும். இதில் பாருங்கள், நிறைய யூடியூப் தம்ப்நெயில்ஸ் இருக்குது. எல்லாமே யூடியூப் தம்ப்நெயில்ஸ் தான். இப்போ நீங்கள் எது ரிலேட்டடாக வேணாலும் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்போர்ட்ஸ் தம்ப்நெயில். இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இமேஜஸ்லாம் வந்து வருது. இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இமேஜஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, வீடியோக்காக நான் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஏதோ ஒன்று. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு இருக்குது. இதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ யூடியூப் பேனர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? யூடியூப் தம்ப்நெயில்ல ஒரு பேனர் இருக்குல்ல, எல்லாரும் நீங்கள் யூடியூப் லாகின் பண்ண உடனே முன்னாடி வந்து நிற்கும்ல அந்த பிக்சர், இதுதான் வந்து அந்த பேனரோட சைஸு. இது வந்து கேன்வாவில் அவங்களாம் வந்து மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எதை வேணாலும் கஸ்டமைஸ் திஸ் தம்ப்நெயில் நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், நான் டெலிட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸு ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணால் டெலிட் பட்டன் வரும். டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உங்களோட தம்ப்நெயிலாக இருக்கட்டும், இல்லை உங்களோட இதாக இருக்கட்டும், நான் வந்து இதாக ஒன்று டைப் பண்ண வச்சுக்கலாம். ஹாய், ஹலோ, ஜஸ்ட் நான் டைப் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிடுறேன். பண்ண உடனே ஃபாண்ட் சைஸ் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து கலர் கொடுக்குறேன். இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸு, இந்த எஃபெக்ட் இது எல்லாமே இருக்கும். அனிமேஷன் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அவுட்லைனு, ஷேடோ, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸு, உங்களோட ஃபாண்ட் வந்து என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நீங்கள் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் உள்ள ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மந்தமாக கேன்வாவுக்கு உங்களுக்கு தனியாக வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ வந்து இது கரெக்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு அதை நான் தரேன். வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், வேண்டாம்னா விட்டுருங்க. நீங்களே போய்ட்டு ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரெடி பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ண வீடியோ தம்ப்நெயில்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நெட் வந்து நான் ஹாட்ஸ்பாட்டில் போடல, அதனால தான் ஸ்லோவாக இருக்குது. இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ என்னோட ஹிஸ்ட்ரியை போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? கேன்வா நான் எடிட்லாம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக. நான் அப்படியே இருக்கும். என்னோடய வீடியோ போய் பாருங்கள். எல்லா வீடியோஸுமே நான் பேசி அப்படியே தான் போட்டிருப்பேன். ஓகே, இப்போ என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஹோமு ப்ராஜெக்ட்ஸு, டெம்ப்ளேட்ஸு, எஜுகேஷன், நீங்கள் என்னென்னலாம் பண்ணியது உங்களோட ப்ரொஃபைலு. இப்போ என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ராஜெக்டில் இப்போ பாருங்கள், ரீசெண்டில் இங்கே இருக்க பாருங்கள், இதெல்லாம் நான் இப்போ பண்ணது. இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே நான் வேணா டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் டெலிட் கொடுத்தனா டெலிட் ஆகிடும். சப்ஸ்கிரைப் அப்படின்றத இப்போ நான் டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்களே வந்து ஆட் பண்ணி, இது இப்போ நான் எல்லாமே நான் கிரியேட் பண்ணது என்னோட சேனல் லோகோ, இது சேர்ஃபுல் பீட்ன்றது, இது வந்து யூடியூப்போட லோகோ. இந்த மாதிரி இப்போ 2024ன்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களே போயிட்டு எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. இது கேன்வாவுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களோட வீடியோவோட டைட்டில் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன், டேகு, உங்களோட வீடியோவோட கண்டென்ட்டு, வீடியோவோட தமிழில் எப்படி கேமராவில் போய்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டேன். வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ், டாப் 10 சாஃப்ட்வேர்ஸ்னு யூடியூப்பில் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டாப் சர்ச்சில் எந்த சாஃப்ட்வேர் பற்றி வீடியோ வேணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். அந்த வீடியோ எடிட்டர் பற்றி உங்களுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணி தரேன். ஓகே, இப்போ நான் வந்து டேக் எடுக்கிறது ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்று பார்த்தேன். இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து யாரும் யூடியூப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக போய்ட்டு யூடியூப் சர்ச்சில் இங்கே போய்ட்டு டேக் எடுக்கிறது எப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ கென் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங்னு வச்சுக்கோங்களேன். கென் மாஸ்டர் அடித்தோடனே கீழே நிறைய டேக் வருது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து டேக் தான். இது எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நார்மலாக நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டேக் வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஹவு டு அப்ளை பாஸ்போர்ட்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கீழே பாருங்கள், பீப்புள் ஆல்சோ ஆஸ், இந்த பீப்புள்ஸ் வந்து இந்த டாபிக் மூலமாக சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி வருது, ஓகேங்களா? ஸோ அப்போ இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா காப்பி ஆகும், இல்லைனா இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும், இல்லைனா இந்த காப்பி ஆப்ஷன் வந்துடும். இதையும் இப்படி காப்பி பண்ணிட்டு போயிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதையும் கூட நீங்கள் டேக் எடுத்து போடலாம். ஏன்னா கூகுள் சர்ச்லேருந்து மக்கள் வந்து எந்த மாதிரி டைப் பண்ணி பார்க்குறாங்க, அந்த கீவேர்ட்ஸ் உங்கள் யூடியூப்குள்ளே போட்டிங்கன்னா கூகுள் சர்ச்சில் உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போட்ட வீடியோ வந்து கூகுள் சர்ச்சில் வந்து காமிக்கும். புரியுதா? இன்றைக்கி நிறையா பேர் நீங்கள் வந்து வீடியோ வந்து தேடுவீங்க. கூகுளில் வந்து தேடும் போது யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் வரும், அது ரிலேட்டடான வெப்சைட் வீடியோஸும் வரும். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அவங்க யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை வந்து டேக்ஸ்லேயோ அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க வீடியோ வந்து கூகுள் சர்ச்சில் வந்து காமிக்கும். ஓகே, இந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ எடுத்து முடிச்சு எடிட் பண்ணி முடிச்சது உடனே டேரெக்டாக அப்லோட் பண்ணிடாதீங்க ஆர்வத்தில்.
அதுதான் பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. உங்களோட வீடியோ தம்ப்நெயில், உங்களோட கண்டென்ட் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தனியாக ஒரு நோட் போர்ட்லேயோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ வச்சுக்கிட்டு வீடியோ தம்ப்நெயிலையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே சேம் டைமில் அப்லோட் பண்ணி பப்ளிஷ் கொடுங்க. அப்போ தான் உங்கள் வீடியோ தம்ப்நெயிலில் என்ன இருக்குது, உங்கள் கண்டென்ட் என்ன, உங்கள் டைட்டில் என்ன, கீழே நீங்கள் போட்டுக்க டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லி யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட வீடியோ வந்து மேலே ப்ரொமோஷனில் கொண்டு வந்து வைக்கும். நீங்கள் கண்ணா பின்னான்னு பண்ணிட்டு போனீங்கன்னா அது அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நின்றுடும். வியூஸும் போகாது, ஒன்றும் போகாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வியூஸ் நல்லா போகுது அப்படின்னா எனக்கு நம்ம சேனலில் இங்கே வந்து இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துட்டு கீழே நைஸ் ப்ரோன்னு மட்டும் சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே, வேறு டவுட்ஸ் நான் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.